சேலத்தைச் சேர்ந்த பாரம்பரிய ஜோதிடர் குருமூர்த்தி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். காலாங்கிநாதர் ஜோதிட அறக்கட்டளை சார்பாக இந்த முதலாவது கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய திரு ரவிராஜன் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் சேலத்திலிருந்து குருமூர்த்தி ஐயர். ஐயா கிட்ட கொஞ்ச நாளாக தாங்க பழக்கம் எனக்கு. ஆனால் அந்த குறிப்பிட்ட காலத்திலே பார்த்திங்கன்னா, இந்த குறைந்த காலத்திலே மிக ஆத்மார்த்தமாக பழகி, ஏன்னா ஒருத்தர் பழகும்போதே தெரியுங்க நம்ம யார் ஆத்மார்த்தமாக பழகுறாங்க, யார் முகஸ்துதி பண்ணுறாங்கன்னு நல்லா தெரியும். ஐயா கிட்ட அந்த முகஸ்துதிலாம் இருக்காது. நேருக்கு நேராக எதாக இருந்தாலும் போல்டாக சொல்லி வெளிப்படையாக பேசக்கூடியவர். அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி பேசிடுவாருங்க. அந்த ஒரு அன்பிற்கு கட்டுப்பட்டு இன்றைக்கி நாம் இத்தனை பேர் இங்கே சேர்ந்து எல்லாருமே மாணவர்கள். நானும் பல வருட அனுபவம் இருந்தாலும் ஐயா கிட்ட படிக்கணுங்கிற ஒரு, ஏன்னா புதுசாக ஒரு டிப்ஸு எங்கே போனாலும், இப்போ சாமிஜி சொன்னார் இல்லையா, அவருடைய அனுபவத்துக்கு அவரே போய் சில இடங்கள்லாம் படிச்சிருக்காரு. 40 வருட அனுபவம் ஆனவர் அவரே போய் சில இடத்துல படிச்சிருக்காரு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்காதா, டிப்ஸு கிடைக்காதாங்கிற விஷயந்தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த வகையில் நானும் ஜிகே ஐயாட்டேருந்து தங்கபாண்டியன் ஐயாட்டு எல்லாட்டையுமே படிச்சிருக்கிறேங்க. இருந்தாலும் நம்ம ரவிராஜன் ஐயாவுடைய அவர் அந்த நாடியை எடுக்கக்கூடிய விதமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். அவர் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். நான் அவர்கிட்ட வந்ததுலேருந்து அந்த நாடியினுடைய சந்திர நாடி நிறையா நான் படிச்சிருக்கேங்க. ஜிகே ஐயாட்டே போய் படிச்சிருக்கேன், புக்கு வாங்கி படிச்சிருக்கேன். அதுக்கும் நம்ம ரவிராஜன் ஐயா சொல்லிக் கொடுக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. இவர் அவர் எதையுமே பார்த்தீங்கன்னா, அந்த வேதங்கள் ஆகங்கள் படித்தவங்களுக்கு தெரியும். ஐயா ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் வேதம் படிச்சிருக்காரான்னு தெரியல எனக்கு. அந்த மந்திரங்களை பிரயோகம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. மந்திர பிரயோகங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது. சரியான அந்த இதை ஏற்ற இறக்கத்தோட சரியான ஸ்துதியோடு சொல்லணுங்க. அப்படி சொல்லும்போது தான் அந்த மந்திரங்களுக்கு பவர் உண்டாகும். ஸோ அந்த மாதிரி இவர் ஐயா அதெல்லாம் வாங்கி நமக்கு இந்த அன்னப்பறிச்சி மாதிரி, அன்னப்பறிச்சி என்ன பண்ணுதுங்க, அதை ஃபில்டர் பண்ணி கொடுக்குதா இல்லையா, பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா கூட அது பாலை மட்டும் எடுத்து கொடுக்குங்க. அந்த மாதிரி ஐயா நமக்கு தேவையில்லாத ஒதுக்கிக்கிட்டு தேவையானதை மட்டும் எடுத்து அந்த எசன்ஸை மட்டும் கொடுத்துட்ருக்காருங்க. அதனால் ஆன்லைன் வகுப்பு நானும் ஐயாட்ட நிறையா படிச்சிருக்கேன். ரொம்ப அற்புதமான ஒரு திறமையுள்ள மனிதர். அவர் நல்ல ஒரு இதன் மூலமாக அவர் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோடு இருந்து எல்லாருக்கும் இந்த ஜோதிட பணியை சிறப்பாக அவர் ஆற்ற வேண்டும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டிக் கொண்டு ஒரு சின்ன உரை, இன்றைக்கி வந்ததுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் நம்மளால் முடிஞ்சு நமக்கு தெரிஞ்சது ரெண்டு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி பரிகாரங்கள் பற்றி எல்லாருமே ஐயாலாம் பேசியிருந்தாங்க. சாமிஜி ஐயா எனக்கே 2 டிப்ஸ்லாம் கொடுத்தாரு, பார்த்தீங்க. ஸோ அவருடைய ஒவ்வொருத்தருடைய அனுபவம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருக்கும். நான் என்னுடைய தேடல்கள் அதிகம். நான் லால் கிதாப் பற்றிலாம் பேசியிருக்கேன். நான் தமிழோடு நிறுத்திக்கிறது இல்லைங்க. ஏன்னா இந்த ஜோதிடம்ங்கிற இது எல்லாருக்கும் உலகத்துக்கே பொது. லால் கிதாபுங்கிற புத்தகம் உருதுல எழுதப்பட்ட புத்தகம். அது இவர் இந்த மதத்தினர் தான் பண்ணணும், இந்த ஜாதியர் தான் பண்ணணும், இந்துக்கள் தான் ஜோதிடத்தை இது பண்ணுறாங்கிறது கிடையாதுங்க. உலகத்தில் எல்லா மூலைகளிலுமே அந்த ஜோதிடம்ங்கிறது இருந்திருக்கு. உருதுங்கிறதே எல்லா இஸ்லாமியர்களுடைய இது தான். அந்த இஸ்லாமியர்களும் அதை பயன்படுத்துகிறாங்கங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். ஸோ இந்த மாதிரி வட இந்தியாவில் நிறைய நம்மளுடைய இதெல்லாம் ஜோதிட கிரந்தங்கள் மூல நூல்கள்லேருந்து நிறைய பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க இந்த ஜோதிடத்தில். அதில் ஏவி சுந்தரமையான்னு சொல்லி ஒருத்தர் மிகப்பெரிய ஜாம்பவானாக இருந்து மறைஞ்சிட்டார். அவருடைய ஒரு சில பரிகார டிப்ஸை இன்றைக்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய விருப்பம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம ஜென்ரலாகவே பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய தசாபுத்திகள் கெட்டிருக்கு, நம்ம கோச்சாரங்கள் கெட்டிருக்கு. அப்படிங்கும்போது அந்த கிரகத்துக்கு உண்டான அந்த கோயில்கள், அந்த பரிகாரங்களை சொல்கிறோம். இது ஒரு முறை. அதே போல் வாழ்வியல் பரிகாரங்கள்னு சொல்லி இப்போ நிறைய பிரபலமாகிட்டுருக்கு. லால் கிதாப்லேயும் அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. அதை செய்கிறது ஒரு முறை. அந்த முறைகளில் வேத ஆகம முறைகளில் அவர் சுந்தரமையா சொன்ன ஒரு சில டிப்ஸை நான் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அவர் புருஷார்த்தங்கள் வழியாக அதை பிரிக்க சொல்கிறார். புருஷார்த்தங்கள் என்ன, தர்மார்த்த காம மோட்சம். ஒரு கிரகம் எந்த வீட்டில் நின்று தசை நடத்துதுன்னு பார்க்கணும். எல்லாருக்குமே கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணால் பலிக்காது, புரியுதுங்களா? பரிகாரங்கள் பண்ணக்கூடிய விதங்கள் அப்படிங்கிறது, ஒருத்தருக்கு ராகுதசை, இப்போ எனக்கே ராகுதசை நடக்குது அப்படின்னா ராகு எந்த ராசியில் நின்று நடத்துகிறாருன்னு பார்க்கணும். 12 ராசியில் எங்கே வேணால் ராகு இருக்கலாம். அதுக்கு ஒரே கோயில் பரிகாரமே வேலை செய்யுமானா இப்போ செய்யாதுங்க. அவர் இருக்கக்கூடிய ராசி தத்துவம் என்ன, தங்கபாண்டியன் சொன்ன மாதிரி அவர் ராசிகாரத்தெல்லாம் எடுப்பார், ரொம்ப அற்புதமாக எடுப்பார். ஆனால் அந்த பரிகாரத்தில் ஏற்கனவே அதை பற்றி சொல்லப்பட்டிருக்குங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் சீரியலாக வரிசையில் போயிடலாம். தர்மார்த்த காம மோட்சங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. பஞ்சபூத தத்துவங்களில் பார்க்கும்போது நெருப்பு, நிலம், காற்று, நீர். நெருப்பு ராசிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், மேஷம், சிம்மம், தனுசு. அதே போல் நிலராசிங்கிறது ரிஷபம்,
கன்னி இல்லையா, கன்னி, அடுத்தது மகரம். காற்று ராசிங்கிறது மிதுனம், துலாம், கும்பம். நீர் ராசிங்கிறது விருச்சிகம், அதாவது கடகம், விருச்சிகம், மீனம். இதன் அடிப்படையில் பரிகாரத்தை பிரித்து கொடுக்கணும். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி கிரகங்கள் எந்த ராசியிலிருந்து எந்த தத்துவத்திலிருந்து தன்னுடைய திசையை நடத்துகிறது என்பதையும் முதல்ல பார்க்க வேண்டும். இந்த 4 தத்துவங்களில் எந்த தத்துவத்தில் அந்த கிரகம் நிற்குதுங்கிறத முதல்ல பார்த்துக்கோங்க. நெருப்பு தத்துவமாக இருந்தால் ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்தும் போது அதனுடைய நெருப்பில் மூலமாக அந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். நெருப்பு மூலிமா எப்படி பரிகாரம் பண்ணுறது? யாகம் வளர்ப்பது, ஹோமம் செய்வது. நாம் பண்ணுறோமா இல்லையா? கோயிலில் பண்ணுறோமா, வீட்டில் பண்ணுறோமா, வீட்டில் ஒரு புண்ணியாஜனம் ஏதோ ஒன்று நல்லது பண்ணுறோமா, நல்லது கெட்டது எது பண்ணாலும் நெருப்பு இல்லாமல் பண்ணுறோமா? கல்யாணத்துக்கு அக்னி சாட்சியாக பண்ணுறோமா இல்லையா? கல்யாணத்துக்கு ஏன் அக்னியை சாட்சியாக வச்சுருக்கோம்? அக்னி தான் இருக்கிறதுலே சுத்தம். பரிசுத்தம்னா அது அக்னி தான். அதுக்கு அக்னியை மீறி சுத்தமான விஷயம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அக்னி தான் பரிசுத்தம். அதனால தான் சீதை என்ன பண்ணார்? ராமர் அக்னி பிரவேசம் பண்ண சொன்னார். நீ அக்னி பிரவேசம் பண்ணி வா, நீ பரிசுத்தமானவள் என்பதை நிரூபிக்க சொல்லி காட்டினார். அவருக்கு தெரியும் சாட்சாத் மகாலட்சுமி தான், அவளுக்கு என்ன பரிசுத்தம் தேவை? அவளே மகாலட்சுமி, அவளுக்கு என்ன பரிசுத்தம்? ஜனங்களுக்கு புரிய வைக்கணும். இந்த ஜனங்கள் ஏன்னா அந்த காலத்தில் ராமராஜ்யம்னு நடந்தது. ராமராஜ்யத்தில் என்ன முக்கியம்? பிரஜாராஜ்யம்னு பேர். ராமராஜ்யத்துக்கு பிரஜாராஜ்யம்னு பேர். என்ன காரணம்னா, பிரஜையினுடைய ஒரு மனசில் ஒரு இது இருந்தால் அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கக்கூடியவருக்கு, அந்த அரசனுக்கு அது கடமைன்னு சொன்னார். இந்த காலத்தில் யாராவது அப்படி யோசிக்க முடியுமா? பிரஜாராஜ்யம்னு சொன்னார். அதில் ஒரு பிரஜை சந்தேகப்பட்டாராம் சீதையோட நடத்தையை. அதனால் அது அவர் ஒற்றர் மூலமாக அவர் காலுக்கு கேட்டு அவர் என்ன பண்ணிட்டார்? நீ அக்னி பிரவேசம் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் நான் உன்னை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி சீதையை அக்னி பிரவேசம் பண்ண வச்சார். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அக்னிங்கிறது அவ்வளோ ஒரு உன்னதமானது, ஒரு புனிதமானது. அந்த அக்னிக்கு விட இணையான புனிதம் உலகத்தில் வேறு எதுக்குமே கிடையாது. அப்போ அந்த ஹோமங்கள் செய்வதற்கும் யாகங்கள் செய்வதற்கும் கோயில்களில் நிறையா நடக்கும். கோயில்களில் பார்த்திங்கன்னா மாதத்தில் எத்தனையோ ஒரு 4-5 முறையாவது ஒரு ஹோமத்தை பண்ணிடுவாங்க. பண்ணாமல் இருக்கிறதே இல்லை. ஒரு இதுலேயும் பார்த்திங்கன்னா மாதப்பிறப்பில் பண்ணுறது இருக்குது. ஒரு கோயில்லையும் ஒரு மெத்தட் இருக்குது. கோயில்களில் பண்ணுறது உண்டு. அதே போல் ஆகம வீடுகளில் பண்ணுறதும் உண்டு. வீடுகளில் பண்ணுறது பொதுவாக பிராமணர்கள் பண்ணுறாங்க. எல்லாராலையும் இது பண்ண முடியறதில்லை. ஏதோ நல்லது கெட்டது வீட்டில் நடந்ததுன்னா ஹோமம் பண்ணுறோம். மற்றபடி இது பரிகாரமாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கோயிலுக்கு அந்த ஹோமத்துக்கு உண்டான பொருட்களை வாங்கி தருவது. புரியுதா? அந்த ஹோமத்திலே உண்டான பொருட்களை வாங்கி தருவதன் மூலமாக, அந்த ஹோமத்தை வளர்த்துவதன் மூலமாக அந்த அக்னி தத்துவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு நாம் பரிகாரத்தை செய்ய முடியும். சமித்துக்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நவகிரகத்துக்கு சமித்து உண்டா இல்லையா? நவகிரகத்துக்கு சமித்துக்கள் உண்டு. சூரியனுக்கு எருக்கு, சந்திரனுக்கு முறுக்குன்னு பேர். முறுக்குன்னா அது எந்த முருங்கை? முள் முருங்கைன்னு சொல்லுவாங்க. எருக்கு, சந்திரனுக்கு முருங்கை, அதாவது முள் முருங்கைன்னு பேர். அடுத்து செவ்வாய்க்கு கருங்காலி, புதனுக்கு நாயுருவி, குருவுக்கு அரசமரம், சுக்கிரனுக்கு அத்திமரம், சனிக்கு வன்னி மரம், ராகுவுக்கு அருகம்பில்லு, ராகுவுக்கு அருகம்பில்லு, கேதுவுக்கு தர்பை. இப்போ 9 கிரகத்துக்கும் 9 சொல்லிட்டேன் நான். இப்போ இதை என்ன பண்ணணும்? நீங்கள் இதை அக்னி இது பண்ணுறாங்களோ இல்லையோ, ஹோமம் பண்ணுறாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு இதை வாங்கி கொடுத்துடணும். ஒரு பிராமணனுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் கேது நடக்கிறது உண்மையிலே உங்களுக்கு ஒரு இந்த மேஷத்துலேயோ, இல்லை நான் சொன்ன இந்த நெருப்பு மேஷம், சிம்மம், தனுசு, இதில் ஏதாவது ஒரு வீட்டில் இருந்து உங்களுக்கு கேதுவோட திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. கேதுன்னா தர்பையை வாங்கி பிராமணனுக்கு தானமாக கொடுக்கணும். அவர் என்ன பண்ணுவார்? அதை ஹோமத்துக்கோ மற்ற விஷயங்களுக்கோ அதை பயன்படுத்த வர மாட்டாரா? அப்போ அது என்ன ஆகிடுது? ஒரு கோயிலுக்கு ஒரு தர்பையை வாங்கி கொடுக்கறது. ராகுன்னு வரும்போது அருகம்பில்லை வாங்கி கொடுக்கறது. இந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ நான் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த காரகத்துவம் தான் முக்கியம். நான் அந்த சமித்துன்னு சொன்னது, அது ஒரு சமித்து அக்னியில் போடுறதால நான் சொன்னேன். நெய் கூட கொடுக்கலாம். குருவுக்கு நெய். குரு என்ன நெய் கொடுக்குறானா இல்லையா? சந்திரனுக்கு அன்னம். அன்னம் சந்திரன். அன்னத்தை இதில் போடுவாங்க, பார்த்துருப்பீங்க, பொரிய போடுவாங்க. இந்த மாதிரி மூலிகைகள்லாம் ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொரு நவகிரகத்துக்கு உண்டான விஷயங்களை இந்த மாதிரி அக்னி தத்துவத்திலிருந்து ஒரு கிரகம் திசாபுத்தி நடத்தும்போது அந்தந்த நெருப்பினிலே அதை சேர்ப்பதன் மூலமாக அதற்கு ஒரு பரிகாரமாக அது அமைகிறது. இது ஒரு விஷயம். இது அக்னி தத்துவம். அக்னி தத்துவம்னா இந்த 3 வீடுகள். அக்னிக்கு அடுத்தது என்ன வீடு வருது? நில வீடு வருது. நெருப்புக்கு அடுத்து நிலம். நில வீட்டிலேருந்து ஒரு கிரகம் திசாபுத்தி நடத்துதுன்னா நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தணும். நிலத்திலேருந்து என்னென்ன கிடைக்குது? உலோகங்கள் கிடைக்குது. உலோகங்கள் கிடைக்குதா? ரத்தனங்கள் கிடைக்குது. நாம் ரத்தனங்களை பரிகாரமாக பயன்படுத்துகிறோமா இல்லையா? எத்தனை ரத்தனங்கள்? நவகிரகங்களும் நவரத்தனங்கள் உண்டா இல்லையா?
நீங்கள் மற்ற வீடுகளில் இருந்து ஒரு கிரகம் திசாபுத்தி நடத்தும்போது நீங்கள் நவரத்தினங்களை அணிவதை விட நில வீட்டிலே இருந்து ஒரு கிரகம் திசாபுத்தி நடத்தும்போது அதற்கு உண்டான ரத்தினத்தை அணிந்து பாருங்கள், நிச்சயமாக பயன் தரும். 100க்கு 100 பயன் தரும். ஏன்னா அந்த நிலத்திலிருந்து அது உற்பத்தி ஆகுது. அதே போல் உலோகம்னு சொல்லும்போது என்ன, அந்த இதெல்லாம் போடுறோமா இல்லையா, உலோகம் நம்ம அணிகிறோமா இல்லையா, எல்லா உலோகங்களும் அணியலாம். 9க்கும் 9 இருக்குது. என்னென்ன இருக்குது? சூரியனுக்கு காப்பர். காப்பர்னா என்ன? தாமிரம். தாமிரத்தில் நீங்கள் மோதிரமோ இல்லை செயினோ ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு தாயத்தோ காப்போ காலுக்கோ கைக்கோ என்ன பண்ணிக்கலாம்? சூரியனுக்கு காப்பர் பயன்படுத்தலாம். சந்திரனுக்கு அதை ஈயம்னு சொல்லியிருக்கான். அதிலே வந்து 2 ஈயம் உண்டு, ஒன்று வெள்ளி ஈயம், ஒன்று காரியம். சந்திரனுக்கு பளபளப்பாக இருக்கக்கூடிய வெள்ளியம், அதாவது டின்னு சொல்லுவாங்க. தகர டப்பான்னு சொல்கிறோமோ இல்லை, டின்னு. டின்னுங்கிறது அது ஒரு மெட்டல், அது துருப்பிடிக்காது. அது சந்திரனுக்கு உண்டான டின். அதில் வந்து செஞ்சு போடக்கூடிய அதில் இந்த ஜெர்மன் சில்வர்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, ஜெர்மன் சில்வர்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே அந்த டின் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அதை வந்து உடம்பிலே அணியும் போது சந்திர திசைக்கு உண்டான அது ஒரு பிரீதியாக மாறிவிடுகிறது. அடுத்தது செவ்வாய்க்கும் காப்பர் தான். செவ்வாய் வரும்போது சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் காப்பர் தான், தாமிரம் தான் சொல்லியிருக்கு. அடுத்தது வந்து யார்? செவ்வாய்க்கு அடுத்து புதன். புதன் வந்து வெண்கலம், அதாவது பித்தளை. பித்தளை வந்து புதனுக்கு உண்டான உலோகம். அதாவது பித்தளையிலான விஷயங்களை நம்ம மோதிரமாகவோ இல்லை ஒரு செயினாகவோ என்ன பண்ணலாம், ஒரு காப்பாகவோ கைக்கோ காலுக்கோ அணிஞ்சிக்கலாம். இது வந்து புதன் திசைக்கு. அடுத்தது குருன்னா தங்கம். அது வந்து எல்லாருமே பயன்படுத்துகிறோம். குருவுக்கு தங்கத்தை பயன்படுத்துகிறோம். எல்லாருக்கும் இது வேலை செய்கிறதோட குரு யாருக்கு நிலராசியிலே இருந்து திசாபுத்தி நடத்துகிறதோ, நிலராசின்னா முதல்ல சொன்ன மாதிரி அந்த ரிஷபம், கன்னி, மகரம் இந்த வீடுகளிலிருந்து திசாபுத்தி நடத்துகிறதோ அவர்கள் தங்கத்தை அணிவது மிக மிக சிறப்பாக அந்த குரு திசைக்கு ஒரு பரிகாரமாக அற்புதமாக அது வேலை செய்யும். அதே போல் சுக்கிரனுக்கு வெள்ளி. சுக்கிரன் எல்லாருக்குமே தெரியும் வெள்ளி. சனிக்கு வந்து இரும்பு. இரும்பில் வந்து உலோகத்தில் வந்து பயன்படுத்தலாம். காலுக்கு தண்டையாக போடலாம், இல்லை அதிலே வந்து மோதிரமாகலாம் போடுறாங்க. அதை வளைச்சி வளையமாக போடுறாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இப்போ பசங்க வந்து எல்லாம் இதுவாக போட்டு திரிகிறாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எஸ்எஸ்ல போடுற இந்த செயினுக்கு எல்லாம் போட்டு திரிகிறாங்க இல்லையா, கடுக்கன்னு செயின்னு போட்டு திரிகிறாங்க. அவங்க யார் யாருக்கெல்லாம் சனி திசை இந்த நிலவீடுகளிலிருந்து நடத்துகிறதோ அவர்கள் எல்லாருமே என்ன பண்ணலாங்க, இந்த சனியினுடைய இரும்பை வந்து உடம்பில் அணியலாம். ராகுவுக்கு லெட்டுங்க, அதாவது அந்த ஈயத்தால் ஆனது. ஈயத்தால் ஆனதை வந்து காப்பாகவோ இல்லை இதாகவோ செஞ்சு, இல்லை தாயத்து இப்போ பாருங்கள் இந்த தகடுலாம் இருக்கு இல்லைங்க, ராகுனாலே தகடுங்க. ராகு திசை நடத்துகிறவர்கள் என்ன பண்ணுங்க, அந்த ஈயத்தில் வைக்கக்கூடிய தகடு வைக்கிதுங்க. அதை எழுதுகிறோமா இல்லையா, ராகுக்கு உண்டான அந்த எந்திரத்தை எழுதி அதை என்ன பண்ணிக்கணுங்க, ஒரு தகட்டில் இதில் போட்டு காப்பாக போட்டு கழுத்தில் மாட்டிக்கிறது. இல்லை இது தகடு செஞ்சு வீட்டில் அந்த வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துலையோ வீட்லேயோ அந்த லெட்டுனால் காரியத்தினாலான அந்த தகட்டை பயன்படுத்துவது ராகுவுக்கு உண்டானது. கேதுவுக்கு எல்லாம் மிக்சிங். ஐம்பொன்னுன்னு சொல்கிறது கேது. ஐம்பொன் விக்கிரகம், ஐம்பொன், ஏன்னா 5 விதமான உலோகங்கள் சேர்ந்தது கேதுவுக்கு உண்டானது. ஸோ இப்படி புரியுதுங்களா? இந்த 9 நவக்கிரகங்களுக்கும் 9 விதமான இல்லை நவரத்னம் எல்லாருக்குமே தெரியும். நவரத்னம் என்னென்ன கிரகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். அவனை ஒரு வாட்டி சொல்லிடுறேன். சூரியனுக்கு ரூபி மாணிக்கக்கல், சூரியனுக்கு. சந்திரனுக்கு முத்து, செவ்வாய்க்கு பவளம், புதனுக்கு மரகத பச்சை மரகதம், குருவுக்கு அது என்ன புஷ்பராகம், கனக புஷ்பராகம். ஆமாம். குருவுக்கு அடுத்தது யார்? சுக்கிரனுக்கு வைரம். நிறைய பேர் வைரம் போட்டால் அப்படி ஆடும் இப்படி ஆடும்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. அதில் நீரோட்டம் இல்லைன்னா கொண்டுடும், ஆளை கொண்டுடும், அதை பண்ணிவிடும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்ல வைரமாக இருந்தால் நல்ல சிறப்பான யோகத்தை செய்யும். அவ்வளோதான். சுக்கிரன் யாருக்கு 6, 8, 10, 12 அல்லது பாதகாதிபதியோ வந்தால் அவருக்கு ஒரு சில இதை செய்யலாம், அவ்வளோதானே ஒழிய. ஆனால் அதே சுக்கிரன் நிலராசியில் இருந்தால் நீங்கள் தைரியமாக போடலாம். அதுக்கு வந்து அது பிரீதியாக தான் அமையுமே ஒழிய 6, 8, 12 கொண்ட அதிபதி சுக்கிரன் வைரம் போட்டால் நம்மளை ஆளை கொண்டுடுவாங்கன்னா நிறைய பேர் பேசுகிறாங்க. அதெல்லாம் எந்த விதமான உண்மையும் கிடையாது. சுக்கிரன் உங்களுக்கு நிலராசியில் இருந்து திசாபுத்தி நடத்தினால் 100க்கு 100 நீங்கள் வைரத்தை போட்டே ஆக வேண்டும். போட்டால் தான் உங்களுக்கு பிரீதி. போடலைன்னா அது ஒன்றும் கிடைக்காது. போட்டால் தான் பிரீதி கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து யோசிக்கவே வேண்டியதில்லை, தாராளமாக போடலாம். ஸோ இந்த மாதிரி. அடுத்தது யார்? ராகுவுக்கு கோமேதகம்னு சொல்கிறது. கேதுவுக்கு வைடூரியம், கேட்சைன்னு சொல்லுவாங்க. வைடூரியம் இது வந்து நவரத்தினங்கள். 9 விதமான உலோகங்களையும் அதை நான் சொல்லிட்டேன். முதல்ல சொன்னது நெருப்பு தத்துவத்துக்கு அந்த பரிகாரம், நில தத்துவத்துக்கு இந்த பரிகாரம். அடுத்தது காற்று தத்துவம். காற்று தத்துவம்னா என்ன சார்? காற்றுனா பேச்சு, நம்ம பேசுறது. அப்போ அதுக்கு என்ன பரிகாரமாக பண்ணலான்னா மந்திர ஜபம் பண்ணணுங்கிறான், மந்திர உச்சாடனம் பண்ணணுங்கிறான். மந்திரங்களை ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மந்திரங்களை என்ன பண்ணணுங்க, பொழுதன்னைக்கும் காலையில் எழுந்த உடனே ஒரு 108 நாமாவளின்னு சொல்கிறாங்களா இல்லையா? நாமாவளி அப்படிங்கிறது பகவன் நாமாவை சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது அந்தந்த கிரகத்துக்கு உண்டான அதிதேவதையினுடைய
நாமாவளியை நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். சூரியனுக்கு வந்து சிவனுடைய நாமாவளி நமச்சிவாயம் பஞ்சாட்சரம். காலையில் எழுந்து நமச்சிவாய மந்திரத்தை 108 தடவை சொல்லலாம். காயத்ரி மந்திரம் சொல்லலாம். சூரியனுக்கு காயத்ரி, ஓம் பூர்வ சுவன் அந்த மந்திரங்கள் இருக்குது. இல்லைன்னா சூரிய காயத்ரி, சூரிய மந்திரங்கள்னே தனியாக இருக்குது. அது ஒரு 9 இருக்குது என்கிட்ட, அதையும் நான் தனியாக சொல்கிறேன். அதே போல் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அந்தந்த கிரகத்துக்கு உண்டான அதிதேவதைகள் அல்லது அந்த கிரகங்களுடைய மந்திரங்கள், நவகிரக காயத்ரியாக இருந்தாலும் சரி, என்ன கிரகம் இருந்தாலும் சரி. இப்போ எனக்கு செவ்வாய் வந்து மிதுனத்தில் இருக்குது. அது மிதுனம் வீடுங்கிறது என்ன? காற்று ராசி. அப்போ நான் என்ன பண்ணணும்? முருகனுடைய செவ்வாய்க்கு அதிதேவதை யார்? முருகன். அதாவது சூரியனுக்கு சிவனை சொல்கிறது, சந்திரனுக்கு அம்பாளை சொல்கிறது, செவ்வாய்க்கு முருகனை சொல்கிறது, புதனுக்கு வந்து மகாவிஷ்ணுவை சொல்கிறது. அடுத்தது குருவுக்கு வந்து பிரம்மா, பிரகஸ்பதி, பிரம்மா எல்லாமே வந்து அவருடைய இதில் வந்துடுவார். அடுத்தது வந்து சுக்கிரனுக்கு வந்து மகாலட்சுமியை சொல்கிறது. ஆமாம். அது சனிக்கு வந்து சாஸ்தாவை சொல்லலாம். சாஸ்தா இல்லைன்னா இவரை சொல்லலாம், தர்மராஜனை சொல்லலாம். இல்லை சனியினுடைய பிரீதியே பண்ணலாம். அடுத்து ராகு கேதுனா சர்வகிரகம். அதுக்கு உண்டான ராகுவுக்கு துர்க்கையும், கேதுவுக்கு தலையற்ற விநாயகர், ஆஞ்சநேயர், அந்த மாதிரி நரசிம்ம சுவாமி, இந்த மாதிரி கிரகங்களுடைய மந்திரங்களே என்ன பண்ணிடணும்னா, அந்தந்த காற்று ராசியிலிருந்து ஒரு கிரகம் அந்தந்த கிரகம் திசாபுத்தி நடத்தும்போது அந்தந்த கிரகத்துக்கு உண்டான மந்திரங்களை உச்சாடனம் செய்ய உங்களுக்கு அந்த காற்றின் மூலமாக அது என்ன ஆகுங்க, அதனுடைய அந்த பேசிக் அடிப்படை தன்மையே அதில் தான் வேலை செஞ்சிட்ருக்கும். அந்த அடிப்படையை பிடிச்சிட்டோன்னா இந்த மாதிரி நம்ம பரிகாரங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது, எல்லாருக்கும் கோயிலுக்கு போகணுன்னு தான் சொல்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. கோயிலுக்கு போய் நீ இந்த மந்திரங்களை சொல்லி இல்லைன்னா உனக்கு வேலை செய்யாது. காற்று ராசியில் இருக்கும்போது நீ என்ன பண்ணணும்? சும்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் வேலை செய்யாது. கோயிலில் போய் உட்காந்து ஒரு 108 சொல்லணும். என்ன பண்ணணுங்க? மந்திர ஜபம் பண்ணி உருவேற்றிகிட்டே இருக்கணும். அப்படி உருவேற்ற என்ன ஆகும்? அந்த கிரகத்தினுடைய ஆகர்ஷண சக்தி, அதனுடைய கெடுபலன்கள்லாம் நீங்கி நமக்கு நன்மை செய்ய ஆரம்பிக்கும். இது வந்து காற்று ராசியோட தத்துவம். அடுத்தது நீர் ராசி. நீர் ராசியில் 9 கிரகம் இருந்தால் என்ன பண்ணணும்னா, நீருங்கிறது தானம். நீரில் தான் தானத்தை கொண்டு வரான். இப்போ ஐயா சொன்னாரா இல்லையா? ஐயா என்ன சொன்னார்? அன்னதானம் எல்லாத்தையும் விட சிறந்ததுன்னு சொன்னாரா இல்லையா? யாருக்கெல்லாம் வந்து இந்த நீர் ராசி வீடாக இருக்கோ, அதாவது இந்த ராசி கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசி, இந்த நீர் ராசியில் உங்களுடைய சந்திரன் தான் அன்னம். சந்திரன் தான் என்னங்க? உணவு. லோகத்துக்கே ஜெகன்மாதாவே அவள் தான். ஜெகன்மாதாங்கிறது சூரியன் தந்தை. சூரியன்னா தந்தை. பிரத்யட்சமான 2 கிரகங்கள்லாம் இது 2 தான். நம்ம கண்ணுக்கு தெரியறது இது சூரியனும் சந்திரனும் தான். வேறு மற்ற கிரகங்கள்லாம் தெரியாது. தெரியும் ஒரு சின்ன புள்ளியாக எங்கேயாவது. இப்போ குரு தெரிஞ்சிட்ருக்காரு அந்த மிதுன ராசியில், அந்த சந்திரனுக்கு பக்கத்தில் குரு சின்ன புள்ளியாக தெரிஞ்சிட்ருக்காரு. வெள்ளி தெரியும். ராகு எதுவும் பார்க்க முடியாது. கிரகணத்தப்போ அதனுடைய இதை இன்றைக்கி சந்திர கிரகணம். இன்றைக்கி பாருங்கள், சாயங்காலம் 3லேருந்து 6 மணி வரைக்கும் சந்திர கிரகணம் பிடிச்சி விடுது. அதனால் சாயங்காலம் எல்லோரும் போய் குளிச்சுட்டு எல்லாம் அந்தந்த அவங்கவுங்களுக்கு என்ன மந்திரங்கள் வந்து நீங்கள் ஒரே ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துட்றேன். இந்த 3லேருந்து 6க்குள்ளே நீங்கள் எந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்தாலும் அது 1000 மடங்கு பலன் தரும். ஒரு கிரகண டைமில் நீங்கள் உங்கள் எந்த ஜென்ம உபாசனை தெய்வமாக இருந்தாலும் சரி, எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, இந்த கிரகண காலத்தில் மட்டும் நீங்கள் உட்காந்து ஒரு 108 ஒரு 1008ன்னு ஜபம் பண்ணிங்கன்னா அதனுடைய பலன்கள் 1000 மடங்காக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஏன்னா கிரகணத்தினுடைய சிறப்பு அது. அந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ இது வந்து தானம்னு சொல்லும்போது என்ன பண்ணணும்? அந்தந்த நவதானியங்களை தானமாக கொடுக்கலாம். இப்போ கோதுமை, சூரியன்னா கோதுமையிலான உணவு ஏதாவது ரொட்டியோ இதுவோ சப்பாத்தியோ இல்லை பிஸ்கட்டோ மனிதர்களுக்கு தான் கொடுக்கணும்னு இல்லை. நாய் நரிக்கு போட்டாலும் அது புண்ணியம், ஒரு எறும்புக்கு போட்டாலும் அது புண்ணியம். சரியா? எல்லாருக்கும் கொடுக்கலாம். தானம்ங்கிறது அந்தந்த கிரகத்துக்கு உண்டான அந்த தானியத்தை தானமாக தருவது. இல்லையா தலையை சுற்றி ஆற்றுல போட்டுடலாம். அது வந்து லால் கிதாபில் சொல்லப்பட்ட பரிகாரம். சூரிய திசை நடக்குதா, நீர் வீட்டிலேருந்து எனக்கு சூரியன் திசை நடத்துகிறாரா, ஒரு பிடி கோதுமையை எடுத்துக்கோங்க. அந்த ஏதாவது ஒரு காடா துணியில் சுற்றி அதை வந்து என்ன பண்ணிடணும், தலைகாணிக்கு அடியில் வச்சு தூங்கணும். நம்ம தலைகாணி கீழே வச்சு தூங்கணும். அந்தந்த திசைக்கு எத்தனை நாள் வருஷம் வருதோ அத்தனை நாளாக மாற்றிக்கணும். சூரியன்னா 6 வருஷம், குறைஞ்சது 6 நாள் தலைக்கடியில் வச்சுக்கணும். இல்லைன்னா 9 நாள், ஏன்னா நவகிரகம் 9, அதனால் 9 நாள் தலைமாட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை கொண்டு போய் 3 தடவை தலையை சுற்றி ஓடுற ஆற்றுல அதை எரிஞ்சிடணும். அது என்னாகும்? அது செடியாக முளைக்கும். என்னாகும்? ஒரு விதையை கொண்டு போய் தண்ணியில் போட்டால் என்னாகும்? அது முளைக்கும். முளைச்சா என்னாகும்? ஆடு மாடு பட்சிகள்லாம் சாப்பிடுமா? அது வந்து பரிகாரம். இது வந்து ரொம்ப லால் கிதாபில் சொல்லப்பட்ட பரிகாரம். ரொம்ப எளிமையான பரிகாரம் இல்லையா? உங்களுக்கு சூரியனுடைய இதை வந்து கோதுமை மாவை இடித்து அதில் இது வெள்ளங்கள்லாம் கலந்து எறும்புகளுக்கு தானமாக போடுங்க. எருக்கஞ்செடியில் போடுங்க. எருக்கஞ்செடி சூரியன். வெள்ளருக்கு பார்த்துருக்கீங்களா? சூரியனார் கோயிலில் என்ன கொடுக்குறான்? வெள்ளருக்கு இலையில தான் பிரசாதமே கொடுப்பான்.
ஆமாம், அதுதான் சூரியனுடைய இது. ஆமாம், அதனால் இதை கோதுமை மாவை இடித்து வெல்லத்தை கலந்து எருக்கஞ்செடியில் போட்டுருங்க. அது எறும்புகள் சாப்பிட சாப்பிட என்ன ஆகும் உங்களுக்கு? அற்புதமாக வேலை செய்யும். மனுஷனாவது வாங்கி தின்னுட்டு நன்றி இல்லாமல் பேசிட்டு போவான். பேசுவானா? நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். எல்லாரும் எப்படின்னு எனக்கு தெரியாது. மனுஷன் வாங்கி தின்னுட்டு நன்றி இல்லாமல் நடந்துப்பான். ஆனால் எறும்புகள் அப்படி இல்லை. மற்ற ஜென்மங்கள் எதுவாக இருந்தாலும் ஜீவராசிகள் எல்லாமே நன்றி உள்ளது, மனிதனை தவிர. அதனால் மனிதர்களுக்கு கொடுக்குறத விட நான் வந்து இதை தான் சொல்லுவேன். பட்சிகளுக்கு கொடுங்க, மீன்களுக்கு கொடுங்க, விலங்குகளுக்கு கொடுங்க, இப்படிங்கிறத என்னோடய பரிகாரமாக நான் சொல்லுவேன். அன்னதானம் போடுங்கன்னு நான் சொன்னதில்லை. அது எனக்கு வரல, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா மனிதன் வந்து அந்த மாதிரி நடந்துக்கிறான், அவ்வளோதான் வித்தியாசம். உண்மையிலே பசித்த வயிற்றுக்கு உணவு கொடுக்கலாம். அது எந்த உணவான சின்ன எறும்பு தான் அது இருக்கிறதே, இத்தினோண்டு அரிசி முனை அளவு தான் எறும்பே இருக்குது. அதை வந்து எருக்கஞ்செடியில் போடும்போது என்ன ஆகுது? ஒரு பிடி கோதுமை இடித்து அதில் கொஞ்சம் வெல்லத்தை கலந்து எருக்கஞ்செடியில் போட்டிங்கன்னா ஏகப்பட்ட எறும்புகள் சாப்பிட்டு நம்மளை வாழ்த்தும். அந்த வாழ்த்துக்கள் என்னாகும்? நம்ம சந்ததியே காப்பாற்றும். சரியா? ஆமாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அடுத்தது சந்திர திசை வரும்போது அரிசி, நெல், அரிசி. இதே கோதுமைக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? அரிசி மாவை கலந்து போடலாம். ஸோ இந்த மாதிரி எறும்புகளுக்கு போடலாம், பட்சிகளுக்கு கொடுக்கலாம், மீன்களுக்கு போடலாம். மீன்களுக்கு பொறி வாங்கி போடலாம். குளத்தில், ஆற்றுல இதுக்கெல்லாம் போகும்போது மீன்களுக்கு வாங்கி போடலாம். ஸோ இந்த மாதிரி தான தர்மங்களை சந்திரனுக்கு உண்டானது அன்னதானம். அன்னதானம் நீங்கள் யாருக்கு கொடுத்தாலும் சரி. அந்த ஜெகன்மாதான்னு சொல்லப்பட்ட அம்மா வந்து என்ன பண்ணுறா? ஒவ்வொரு ஜீவராசியும் ஒரு குழந்தையும் சாப்பிட்டுதா இல்லையான்னு தான் முதல்ல பார்ப்பா. அம்மாவுடைய முதல் கருணையே என்ன? சாப்பாடு கொடுக்குறது தான் அம்மாவுடைய கருணையே. சந்திரன் இல்லைன்னா பூமியில் ஒன்றுமே விளைக்காது. சந்திரன் தான் ஆகர்ஷணம் பண்ணுறது. எல்லா கிரகங்களையும் ஆகர்ஷணம் பண்ணி, நம்ம ஜென்ம நட்சத்திரம்னு எதை சார் சொல்கிறோம்? 9 கிரகம் இருக்குது சார். நமக்கு 9 கிரகம் இருக்குது கட்டத்தில். ஜென்ம நட்சத்திரம்னு யாரை சொல்கிறோம்? சந்திரனை தான் சொல்கிறோம். ஏன் 9 சூரியனை சொல்லக்கூடாதா? குருவை சொல்லக்கூடாதா? ஜீவக்கோள்னு குருவை தானே சொல்கிறீங்க. இப்போ ஜீவக்கோள் குரு தானே. குருன்னு நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரம். போய் ஏதோ அபிஷேகம் அர்ச்சனை பண்ணிட்டு வர வேண்டியதுதானே. பண்ணுறது இல்லையே. அது என்னன்னு கேட்டால் கூட பல பேருக்கு தெரியாது. தெரியுமா? அதை யாரும் யோசிக்கிறதே இல்லை. திசாபுத்தியும் சந்திரனை வச்சு தானே எல்லாமே நடக்குது. அப்போ சந்திரன் தான் மாதா, அம்மா வந்து அவள் தான் ஜெகன்மாதா. அதனால தான் வந்து தாயார் அம்பாளை வந்து சந்திரனுக்கு சொல்லியிருக்கு. அதனால் உலகத்துக்கே படி இழக்கிற தாய் வந்து அவள் தான். ஆமாம், கர்ப்பமே தாய் தான். எல்லாருமே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாய் வயிற்றில் தானே உற்பத்தி ஆக முடியும். அது வந்து இயற்கை. ஸோ அதனால் அம்மாவுக்கு என்னங்கிறதா உணவு படைக்கிறது தான் அம்மாவுக்கு வேண்டிய இது. அடுத்தது செவ்வாய்ன்னு வரும்போது துவரம்பருப்பு செவ்வாய்க்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கல்யாண காரியங்கள்லையோ யாருக்காவது கஷ்டமாக இருக்கிறாங்க, இல்லை கோயிலுக்கு ஏதாவது தானம் பண்ணுங்கன்னு கேட்கும்போது செவ்வாய் வந்து உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் நீர் ராசியிலேருந்து திசாபுத்தி நடத்துகிறதோ அவர்களெல்லாம் கோயிலுக்கு துவரம்பருப்பு வாங்கி கொடுங்க, பருப்பு வாங்கி கொடுங்க. இது அற்புதமான பரிகாரமாக வேலை செய்யும். ஏன்னா வெறும் சாத்தை திங்க முடியாது சார். சாம்பார் போட்டு தான் சாப்பிட முடியும். அதனால் சாம்பாருக்கு உண்டான துவரம்பருப்பை வாங்கி கொடுத்துருங்க. அடுத்தது யார்? புதனுக்கு பச்சை பயிறு. இல்லைன்னா என்ன பண்ணலாம்? நான் முதல்ல சொன்ன மாதிரி துவரை வந்து முழு துவரையாக கிடைக்கும். அந்த முழு துவரையை என்ன பண்ணுங்கள்? தலைமாட்டில் வச்சு தூங்கிட்டு, நீங்கள் தலைமாட்டில் வச்சு தூங்கி ஆற்றுல போடுறது எல்லாமே நவகிரகத்துக்கும் 9 இதுக்கும் பண்ணலாம். உங்களை எனக்கு தானம் பண்ண தெரியல, எனக்கு கோயிலில் போனதில்லை, பழக்கம் இல்லை. ஏன்னா எந்த மதத்தினர் வேணால் இருக்கலாம் இல்லையா? மனுஷனாக பிறந்தவன் இந்துவாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. யார் வேணால் செய்யலாம். அப்போ கோயிலுக்கு தான் கொடுன்னு நான் சொல்லலை. நீ என்ன பண்ணலாம்? ஆற்றுல தூக்கி போட்டுருங்கிறேன். அது ஏதாவது ஆடு மாடு ஜீவராசி சாப்பிடுமா இல்லையா? அது வந்து கண்டிப்பாக பரிகாரமாக வேலை செய்யும். ஜோதிடம்ங்கிறதே எல்லாருக்கும் தான் சார் பொது. எல்லாருக்கும் பொது இது. அடுத்தது யார்? புதனுக்கு வந்து பச்சை பயிறு முழு பயிரை வாங்கி தலைமாட்டில் வச்சு தூங்கிட்டு அதை ஆற்றுல போடலாம். அது ஒரு பரிகாரம். இல்லைன்னா பச்சை பயிரினால், பாசிப்பருப்பு இதுலேருந்து வருது, அதே தான். அந்த பாசிப்பருப்பை பாயாசம் வச்சு கோயிலுக்கு, இல்லை பொங்கல் பண்ணுறாங்களா இல்லையா? வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், பாசிப்பருப்பு போட்டு பண்ணுறாங்களா இல்லையா? அதை வந்து என்ன பண்ணணும்? தானமாக கொடுக்கணும். அதை தானமாக கொடுக்க புதன் யாருக்கெல்லாம் நீர் வீட்டிலேருந்து திசாபுத்திகள் நடத்துகிறதோ அவர்களுக்கு இது மிகச்சிறந்த பரிகாரமாக வேலை செய்யும். புதனுக்கு அடுத்தது யார்? குருவுக்கு வந்து கொண்டக்கடலை. குருவுக்கு தானியம் கொண்டக்கடலை மட்டும் இல்லை, கொழுப்பு பொருட்கள் எல்லாமே. நெய் வந்து குரு தான். உணவுப் பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, நீ கொண்டக்கடலையே தான் போடணும், அரிசியே தான் கொடுக்கணும்னு இல்லை. சந்திரனுக்கு பால் கொடுக்கலாம். சந்திரனுக்கு பாலாபிஷேகம் பண்ணலாம், தயிர் பண்ணலாம். சந்திரன்னா வெண்மை நிற பொருள். நீர்மோர் தானம் பண்ணலாம் சார். பழனிக்கு தைப்பூசத்துக்கு எவ்வளோ பேர் இதுக்கு போகிறாங்க?
போகிறாங்களா இல்லையா? பாத யாத்திரை லட்சக்கணக்கான பேர் பாத யாத்திரை போகிறாங்களா இல்லை? நீர்மோர் பந்தல் வைங்க, சந்திரனை வச்சு தானம் பண்ணுங்க. உங்களுக்கு நீர் வீட்டில் சந்திரன் நிற்கிது, தசாபுத்தி நடத்துதுன்னா இதை விட சிறந்த பரிகாரம் என்ன சார் இருக்க முடியும்? நீங்கள் 1000 கோயிலுக்கு போனாலும் வேலை செய்யாது சார். நீங்கள் 1000 கோயிலுக்கு போகிறத விட இந்த மாதிரி நீர்மோர் பரிகாரம் ஒன்று பண்ணுங்கள். கை மேலே பலன் கொடுக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. தண்ணி நீரே வந்து அவதானே. நல்லா வெயிலில் நடந்து போகிறாங்க, தண்ணி தாகமாக இருக்குன்னா சோறு கூட 2 நாள் திங்காமல் இருந்துடலாம், தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா? அப்போ நீர்மோர் தானம், நீர்மோர் பந்தல், நீர்பந்தல் இதெல்லாம் வைக்கிறாங்களா இல்லை? சந்திரனுடைய அடிப்படை தேவைகளை கொடுக்கறது. இது வந்து சந்திரனுக்கு மிகச்சிறந்த பரிகாரம். அடுத்தது யாரை சொன்னோம்? புதனை சொன்னோம். புதனுக்கு அடுத்தது யார்? குரு வந்து கொண்டைக்கடலை, அதே போல் ஸ்வீட்டான இனிப்பான பொருள்கள் எல்லாமே கொடுக்கலாம். குருவுக்கு வந்து லட்டு கிட்டு இந்த மாதிரி, அதாவது மஞ்சள் நிறத்தில், மஞ்சள் வந்து குரு, அந்த லட்டு வந்து மஞ்சள் நிறம், அந்த லட்டு வந்து மஞ்சளாக உருண்டையாக இருக்கா இல்லையா? குரு. இனிப்பு பரிகாரம் இல்லை சக்கரை பொங்கல். தெய்வத்துக்கு முதல் நைவேத்தியமே சக்கரை பொங்கல் தான். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் நைவேத்தியம் தான் ரொம்ப சிரேஷ்டமான இது. பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கும் சரி இவருக்கும் சரி சக்கரை பொங்கல் தான் நைவேத்தியம். ஆமாம், அதனால் சக்கரை பொங்கல் இனிப்பு அரிசியை போட்டு நெய்யை தாராளமாக ஊற்றி அதை பண்ணும்போது என்ன ஆகுது? குருவனுடைய காரகத்துவம் அற்புதமாக வேலை செய்யும். அதை வந்து செஞ்சு ஆண்டவனுக்கு அமுது படைத்து அதை வந்து அடியார்களுக்கு அடியார்களுக்கு என்ன பண்ணிடணும்? டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். பண்ணும்போது அது என்னவாகுது? குருவுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக மாறும். குருவுக்கு அடுத்தது சுக்கரனுக்கு வெண்மை நிற பொருள் மொச்சைன்னு சொல்லியிருக்கான். அதோட தானியம் வந்து மொச்சைன்னு சொல்லியிருக்கான். வேறு வந்து சுக்கரனுக்கு வேறு என்ன எடுக்கலாம்? வேறு என்னங்க எடுக்கலாம்? கல்கண்டு எடுக்கலாம். வெண்மை நிறத்தில் இனிப்பு வந்து கல்கண்டு. ஏன்னா குருவுக்கு வந்து மஞ்சள் நிறம் வந்து இது போட்டுருவோம், வெல்லம் போடுறோம்ல. இது வந்து நாட்டு சர்க்கரை, அதாவது நாட்டு சர்க்கரை இல்லை, வெள்ளை சர்க்கரை இல்லைன்னா கல்கண்டு. இதனால் செய்யப்பட்ட இனிப்புகள் நிறையா பண்ணலாமா இல்லையா? ஏகப்பட்டது பண்ணலாம். இப்போது கல்கண்டு சாதமே படைக்கிறாங்க. கல்கண்டை வந்து சாதமாக கலந்து அதை வந்து கோயிலில் வந்து என்ன பண்ணலாங்க, நம்ம வந்து பிரசாதமாக வச்சு அதை வந்து கோயிலில் வர்றவங்களுக்கு அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அதனால் சுக்கரனுக்கு உண்டான அதை வந்து இந்த மாதிரி பரிகாரங்களாக கொடுக்கலாம். சுக்கரனுக்கு அடுத்தது யார்? ராகு கேது. ராகுவுக்கு உண்டான பரிகாரம்னு பார்க்கும்போது ராகுவுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா பார்லி. ராகுவுக்கு பார்லி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வந்து இதில் பார்லிக்கு, அதாவது கருப்பு உளுந்தினாலான உளுத்தங்கஞ்சி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, உளுந்தினால் செய்யப்பட்ட விஷயங்கள், வடை தட்டுறோமோ இல்லையா, மெதுவடை. அப்புறம் அந்த ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்திரமோ இல்லையா, வடமாலை எழுது சாத்திரம், உளுந்து தானே மெயின், வந்து உளுந்து தான். அதனால் உளுந்தில் செய்யப்பட்ட வடமாலையை ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியம் செய்து அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது ராகுவுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக வேலை செய்யும். அடுத்து கேதுன்னா கேதுவுக்கு கொள்ளுங்கிற தானியம் வந்து கொடுக்கப்படும். கொள்ளு வந்து குதிரைக்கு கொடுக்கலாம். கொள்ளு வந்து என்ன பண்ணலாம்? குதிரைக்கு கொண்டு போய், இல்லைன்னா தலைமாட்டில் வச்சு ஒரு கொள்ளை வந்து பொட்டலம் கட்டி வச்சு, ஒரு பிடி கொள்ளை வந்து பொட்டலம் கட்டி தலைமாட்டில் வச்சு தூங்கிட்டு கொண்டு போய் ஆற்றுல தூக்கி எறிஞ்சிடலாம். ஆற்றுல எறிஞ்சிட்டோம்னா என்ன ஆகும்? அது வந்து விருட்சமாக முளைச்சி அது செடியாக வந்து ஏதாவது 2 ஆடு மாடு சாப்பிடும், 2 ஏதாவது மீன் மேலாம் சாப்பிடும். சாப்பிட்டா என்ன ஆகும்? நமக்கு அது ஒரு பரிகாரமாக அமையும். இப்படி வந்து இந்த பரிகாரங்கள் என்று சொல்லப்பட்ட போது, பரிகாரங்கிறது மிகப்பெரிய சப்ஜெக்ட்டுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த கொள்ளு அப்படின்னு சொல்லப்பட்டது, கொள்ளு வந்து நம்ம கஞ்சியாக வச்சு கொடுத்தாலும் சரி, கொள்ளு தானியமாக வச்சு, கொள்ளை வந்து சுண்டலாகவும் என்ன பண்ணலாங்க, சுண்டலாக வச்சு நைவேத்தியம் பண்ணி அதை வந்து பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீர் ராசி சம்மந்தப்படும் போது, நீர் ராசியிலே சம்மந்தப்பட்ட கிரகங்கள் தசாபுத்தி நடத்தும் போது அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான உணவுகளை தானமாக கொடுப்பது, இல்லை அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான பொருட்களை. இப்போ கேதுன்னா நம்ம என்ன சொன்னோம்? தர்பைன்னு சொன்னோமோ இல்லையா? தர்பையை பிராமணனுக்கு வாங்கி தானமாக கொடுத்தா சரி ஆச்சு, வேறு ஒன்றுமே தேவையில்லை. கேதுவுக்கு அது மிகச்சிறந்த பரிகாரமாக மாறிடும். ராகுவுக்கு அருகம்பில்லு கொண்டு போய் விநாயகருக்கு சாத்தினா, இல்லை ஆடு மாடுகளுக்கு புல் கொடுக்கலாமா இல்லையா? தாராளமாக கீரை வகைகளையும் புற்களையும் ஆடு மாடுகளுக்கு தானமாக கொடுக்கும்போது அது ராகவனுடைய பரிகாரமாக மிகச்சிறப்பாக மாறி வேலை செய்யும். இந்த மாதிரி ஒவ்வொரு நவகிரகங்களுக்கும் உண்டான பொருட்களை தானமாக செய்வது, உணவுகளை தானமாக கொடுப்பது, இப்படி தானம் என்கிற வகையிலே நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, நீர் ராசியிலே இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு இதை பரிகாரமாக செய்து வரும்போது, இது எல்லாமே அந்த காலத்தில் நம்ம கோயிலை மையப்படுத்தினதே காரணம் இதுதாங்க. நான் சொன்ன இந்த 4 விஷயமே பார்த்தீங்கன்னா கோயில் சம்மந்தப்பட்டு வருதா இல்லையா? கோயில் இல்லாமல் ஏதாவது வருதா? அப்போ கோயிலோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் வரும். முதல்ல ஹோமங்கள்னு சொல்லப்பட்ட நெருப்பு சம்மந்தப்பட்டது சொன்னோம், கோயிலில் கண்டிப்பாக அதெல்லாம் உண்டு. அடுத்தது நிலராசி சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து கோயிலுக்கு நீங்கள் தானமாக கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் வாங்கி கையில் விரலில் மோதிரங்கள் அணிஞ்சிக்கிட்டாலும் சரி, நம்ம பகவானுக்கு அதெல்லாம் போட்டுதுன்னு அலங்காரம் பண்ணுறாங்களா இல்லையா? அப்போ வந்து உங்களுக்கு வசதி இருந்தால் என்ன பண்ணலாம்? பகவானுக்கு ஒரு கழுத்துலையோ ஒரு இது தலைக்கோ ஒரு கிரீடத்துக்கோ
அந்த பர்டிகுலரான அந்த என்ன பண்ணலாம், அந்த ரத்தினங்களை தானமாக கொடுக்கலாம். தாராளமாக பண்ணலாம், சூப்பராக பண்ணலாம். வசதியானவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பரிகாரம், வசதி குறைவாக இருக்கிறவங்க அதை வாங்கி அவங்க பயன்படுத்திக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ அந்த மாதிரி உலோகங்கள், அதாவது ரத்தனங்களை தான் கொடுக்கணும்னு இல்லை, உலோகங்களை கொடுக்கலாமே. உலோகங்களை வந்து இப்போ கோயிலில் சிலை செய்கிறாங்க, பஞ்சலோகம் பண்ணுறாங்கன்னா நமக்கு அதுக்கு ஒரு தானமாக ஒரு 5 கிலோ தாமரம் 10 கிலோ தாமரம் வாங்கி கொடுக்கலாமே. தாராளமாக அந்த மாதிரி கொடுக்கலாம். அதே போல் ஜபங்கள் செய்கிறது, கோயிலில் இந்த பிரசங்கங்கள் செய்கிறது, இந்த மாதிரி நாமாவளி பஜனைகள் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காற்று ராசியில இருந்து திசாபுத்திகள் நடத்தும் போது இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுடைய கைங்கரியங்களாக என்ன பண்ணிடலாம், அதை நம்ம கைங்கரியமாக கொடுக்கும்போது நமக்கு அது கை மேலே பலன் தரக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது நீர் விடுங்கும் போது தானமாக கொடுத்துட்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி இந்த புருஷார்த்தங்கள் அடிப்படையிலே ஒவ்வொரு நவக்கிரகத்தும் அந்த பரிகாரங்களை எவ்வாறு செய்வது என்பதை இது வந்து ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமான ஆங்கிள் தான். ஆனால் இது நல்ல பலன் கொடுக்குது. நிறைய பேருக்கு சொல்லி இது வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு.